அன்பான உறவுகளுக்கு இனிதான வணக்கம் மற்றும் ஒரு காணொளியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் இந்த காணொளியின் வாயிலாக பார்க்க போவது அமீரகத்தில் பலரின் கவனம் பெற்ற ஒரு முக்கியமான விடயம், அதுதான் UAE கோல்டன் விசா. நீங்கள் ஏற்கனவே UAEயில் வேலை செய்கிறவராக இருந்தாலும் அல்லது எதிர்காலத்தில் அமீரகத்திற்கு போக திட்டமிட்டாலும் இந்த கோல்டன் விசா பற்றிய தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். UAE கோல்டன் விசா என்றால் என்ன, இதற்கு யார் தகுதியானவர்கள், இதனால் கிடைக்கும் நன்மைகள் என்ன, எப்படி விண்ணப்பிப்பது, என்னென்ன நிபந்தனைகள் இருக்கின்றன, இந்த எல்லா விடயங்களையும் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். UAE கோல்டன் விசா என்பது 5 அல்லது 10 வருடங்களுக்கு வழங்கப்படும் லாங் டேர்ம் ரெசிடென்ஸ் விசா. இது சாதாரண எம்ப்ளாய்மெண்ட் விசா மாதிரி அல்ல. இந்த விசா பல சிறப்புகளை கொண்டுள்ளது. அவற்றை இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்க்கலாம். நீங்கள் கோல்டன் விசாவை பெற்றொருவராக இருந்தால் உங்களுக்கு வேறு யாரும் ஸ்பான்சர் செய்ய தேவையில்லை. நீங்களே உங்களை ஸ்பான்சர் செய்து கொள்ளலாம். அதே நேரம் நீங்க ஒரு கம்பெனியிலிருந்து இன்னும் ஒரு கம்பெனிக்கு மாற வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் கூட உங்களது விசாவை நீங்க மாற்ற வேண்டிய எந்த தேவையும் இல்லை. அடுத்த ஒரு நன்மையாக நாங்கள் கருதக்கூடியது 5 முதல் 10 ஆண்டுகள் வரை நீங்கள் அமீரகத்தில் எந்த விதமான விசா மாற்றங்களும் செய்யாமல் தாராளமாக தங்கலாம். எனவே நீங்கள் 5 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை கோல்டன் விசாவின் மூலமாக அமீரகத்தில் நீங்கள் தங்குவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் மீண்டும் 2 வருடங்களுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டிய தேவை, அந்த சிக்கல்கள் உங்களுக்கு எழப்போவதில்லை. அடுத்ததாக நீங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கலாம். அதாவது உங்களது மனைவி, பிள்ளைகள் மற்றும் பெற்றோருக்கும் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கலாம். அடுத்தது நீங்கள் அமீரகத்துக்கு வெளியே 6 மாதங்களுக்கு மேல் தங்கினாலும் உங்களது விசா ரத்தாகாது. அதாவது ஏனைய சாதாரண விசாக்களுக்கு அமீரகத்துக்கு வெளியே நீங்கள் 6 மாதங்களுக்கு மேல் தொடர்ச்சியாக தங்கியிருப்பீர்களானால் நீங்கள் மீண்டும் அமீரகத்துக்கு வருவதற்கு உங்களது விசாவை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும். 6 மாதங்கள் கடந்த பின்னர் உங்களது விசா தானாகவே செல்லுபடியற்றதாகிவிடும். இந்த நிலையில் நீங்கள் மீண்டும் அமீரகத்துக்கு வருவதற்கு உங்களது விசாக்களை புதுப்பிக்க வேண்டியிருக்கும் அல்லது மீண்டும் புதிய விசாவுக்கு விண்ணப்பிக்க வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் கோல்டன் விசா பெற்றொருவராக இருந்தால் 6 மாதங்களுக்கு மேல் நீங்கள் வெளியே தங்கினாலும் உங்களது விசாவுக்கு எந்த பிரச்சனை வரப்போவதில்லை. நீங்கள் மீண்டும் புதுப்பிக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் எந்த நேரமும் அமீரகத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அடுத்ததாக உங்கள் வீட்டுக்கு எத்தனை பணியாளர்கள் வேண்டுமானாலும் நீங்கள் ஸ்பான்சர் செய்து அமீரகத்துக்கு அவர்களை வர வைக்கலாம். உதாரணமாக டிரைவர்ஸ், வீட்டு வேலையாட்கள், உதவியாளர்கள் யாரும் தேவையாக இருந்தால் அவர்களுக்கு நீங்களே ஸ்பான்சர் செய்து இங்கே வரவழைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் கோல்டன் விசாவை பெற்றவராக இருந்தால். அதே போன்று உங்களுக்கு கோல்டன் விசா இருந்தால் இசாட் கார்டு கிடைக்கும். நீங்கள் கடைகள், உணவகங்கள், மருத்துவமனைகளில் விலை கழிவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் கோல்டன் விசாவை பெற்றிருந்தால் உங்களுக்கு இந்த இசாட் கார்டு கிடைக்கும். அதன் மூலமாக இந்த விலை கழிவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் கோல்டன் விசா வைத்திருப்பவர் துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்தாலும் அவரது குடும்பத்தினர் விசா காலம் முடியும் வரை அமீரகத்திலே தங்கி இருக்கலாம். இந்த கோல்டன் விசா காலம் முடியும் வரை அவர்கள் அங்கேயே தங்கி இருக்கலாம். அதே நேரம் ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் போது வளமையான விசாக்களை கொண்டிருப்பவர்களை விட கோல்டன் விசா கொண்டிருப்பவர்களுக்கு விசேட சலுகைகள், விசேட நடைமுறைகள் பின்பற்றப்படும். இதுதான் இந்த கோல்டன் விசா மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள். அடுத்ததாக யாரெல்லாம் இந்த கோல்டன் விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம் என்பது பற்றி பார்க்கலாம். முதலீட்டாளர்கள் விண்ணப்பிக்கலாம். அதாவது 2 மில்லியன் திர்ஹம் மதிப்புள்ள சொத்து அல்லது பொது முதலீடு வைத்திருப்பவர்கள் இந்த கோல்டன் விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்து தொழில் முனைவோர் விண்ணப்பிக்க முடியும். 5 லட்சம் திர்ஹம் மதிப்புள்ள அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப் அல்லது வணிக திட்டம் வைத்திருப்பவர்கள் இந்த கோல்டன் விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியும். அதே நேரம் ஸ்கில்ட் ப்ரொஃபஷனல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மாதம் 30,000க்கும் அதிகமான திர்ஹம்களை சம்பளமாக பெறும் நிபுணர்கள், மருத்துவர்கள், பொறியியலாளர்கள், தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் போன்றோர் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். அதே நேரம் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சிறந்த பெறுபவர்களை வெளிப்படுத்துகின்ற மாணவர்களுக்கும் இந்த கோல்டன் விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியும். பாடசாலைகளில் உயர் பெறுபவர்களை பெறும் மாணவர்கள், அதே நேரம் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் 3.8 GPAக்கு மேல் பெற்ற மாணவர்கள் இந்த கோல்டன் விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியும். அதே போன்று விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களும் இந்த கோல்டன் விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியும். அவர்கள் எமிரேட்ஸ் சயின்டிஸ்ட் கவுன்சிலில் பரிந்துரை பெற்றவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த கோல்டன் விசாவுக்கு விண்ணப்பிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அதே போன்று கலைஞர்கள் மற்றும் சாதனையாளர்களுக்கும் எக்ஸெப்ஷனல் டேலண்ட்ஸ் என்ற கேட்டகரியில் இந்த கோல்டன் விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியும். அதே போன்று தாதியர்கள் 15 ஆண்டுகளுக்கு மேலாக துபாய் சுகாதார ஆணையகத்தில் பணிபுரிந்த தாதியர்களுக்கு நேரடியாக கோல்டன் விசா பெறும் வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரம் 30,000க்கும் அதிகமான மாத சம்பளத்தை பெறும் 30,000 திர்ஹத்துக்கும் அதிகமான மாத சம்பளத்தை பெறும் தாதியர்களும் இதற்கு விண்ணப்பிக்க முடியுமாக இருக்கும்.
அதே போன்று கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்களுக்கும் கோல்டன் விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியும். பின்வரும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்பவராக இருக்க வேண்டும். யூடியூபர்ஸ், இன்ஃபுளுசர் அல்லது டிஜிட்டல் கிரியேட்டராக இருந்தால் அவர்கள் கிரியேட்டர்ஸ் HQ எனப்படும் இணையதளத்தின் மூலம் தங்களது கோல்டன் விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கு அவர்கள் முறையான மீடியா லைசன்ஸ் வைத்திருக்க வேண்டும். அதே போன்று அவர்களது கண்டென்ட் மூலமாக அவர்கள் மாதம் 30,000 திர்ஹம் அல்லது ஆண்டுக்கு 360,000 திர்ஹம் வருமானம் ஈட்டுவதை வங்கி ஆதாரங்களுடன் நிரூபிக்க முடியுமாக இருந்தால் அவர்கள் இந்த கோல்டன் விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம். சரி, இப்பொழுது கோல்டன் விசா பெறுவதற்கான நிபந்தனைகளை பற்றி பார்க்கலாம். நீங்கள் கோல்டன் விசாவுக்கு விண்ணப்பிக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் எந்த விதமான பாரிய குற்ற செயல்களில் ஈடுபட்டவராகவோ பாரிய குற்ற செயல்களில் தண்டனை பெற்றவராகவோ நீங்கள் இருக்கக்கூடாது. உங்கள் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் மிகவும் கிளீனாக இருக்க வேண்டும். அது முதலாவது நிபந்தனை. அடுத்ததாக நீங்கள் வேலிட் பாஸ்போர்ட் வைத்திருக்க வேண்டும். உங்களது எஜுகேஷனல் சர்டிபிகேட், ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்ஸ் அனைத்தும் அட்டஸ்டட் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். உங்களது salary proof, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரூஃப் என்பவற்றை நீங்கள் சப்மிட் செய்ய வேண்டும். அதே நேரம் ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் கட்டாயம் பெற்றவராக இருக்க வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு வரும் கேள்வி, கோல்டன் விசாவுக்கு எப்படி விண்ணப்பம் செய்வது? மேற்சொன்ன நிபந்தனைகள் மற்றும் தகுதிகளை நீங்கள் பெற்றிருந்தால் தாராளமாக நீங்கள் கோல்டன் விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த கோல்டன் விசாவுக்கு விண்ணப்பிக்கும் அத்தனை நடைமுறைகளும் ஆன்லைனிலேயே இடம்பெறும். ICP என்று சொல்லப்படும் Federal Authority for Identity and Citizenship இணையதளத்தின் மூலமாக அல்லது GDRFA துபாய் போர்ட்டல் மூலமாக நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம். உங்களது பாஸ்போர்ட், விசா, எமிரேட்ஸ் ஐடி, சர்டிபிகேட், salary slips, பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் போன்ற டாக்குமெண்ட்ஸ்களை நீங்கள் அப்லோட் செய்த பின்னர் உங்களுக்கு authority verification கிடைக்கும். இந்த authority verification முடிந்த பிறகு உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். அந்த அப்ரூவலுக்கு பிறகு உங்களது மெடிக்கல் டெஸ்ட், பயோமெட்ரிக்ஸ், எமிரேட்ஸ் ஐடி ப்ராசஸ் நடைபெறும். இவை எல்லாம் நடைபெற்று முடிந்தவுடன் உங்களுக்கு கோல்டன் விசா உங்கள் கைகளில் கிடைக்கும். இப்பொழுது கோல்டன் விசா பெறுவதற்கான செலவை பற்றி பார்க்கலாம். கோல்டன் விசா பெறுவதற்கான செலவு நீங்கள் விண்ணப்பிக்கும் பிரிவு மற்றும் நீங்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து மாறுபடும். நீங்கள் அமீரகத்துக்குள் இருந்து கொண்டு கோல்டன் விசாவுக்கு விண்ணப்பிப்பவராக இருந்தால் உங்களுக்கு 2,800 திர்ஹம் தொடக்கம் 3,800 திர்ஹம் வரை கட்டணமாக செலுத்த வேண்டி இருக்கும். நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு மேற்சொன்ன தகுதிகளை பெற்ற ஒருவராக இருந்து கோல்டன் விசாவுக்கு விண்ணப்பிப்பவராக இருந்தால் 3,800 திர்ஹம் தொடக்கம் 4,800 திர்ஹம் வரை கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கும். அதே போன்று மருத்துவ பரிசோதனைகளுக்காக 300 தொடக்கம் 1,000 திர்ஹம் வரையும், எமிரேட்ஸ் ஐடி நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு பெறுவதாக இருந்தால் 1,150 தொடக்கம் 1,250 திர்ஹமும் நீங்கள் செலுத்த வேண்டி இருக்கும். நிபுணர்களுக்கான மொத்த செலவாக 4,500 தொடக்கம் 5,500 வரை காணப்படுகின்றது. சொத்து முதலீட்டாளர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான செலவு 10,000 தொடக்கம் 15,000 வரை நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கும். மேற்சொன்ன கட்டணங்கள் அரசு வரிகள் மற்றும் டைப்பிங் சென்டர் கட்டணங்களை பொறுத்து சற்று மாறுபடலாம். ஹெல்த் இன்சூரன்ஸுக்கான செலவை நீங்கள் வேறையாக செலுத்த வேண்டும். கோல்டன் விசா என்பது எல்லோருக்கும் இலகுவாக கிடைக்கும் ஒரு விடயம் கிடையாது. நீங்கள் தவறான தகவல்களை வழங்கியோ அல்லது பிழையான டாக்குமெண்ட்ஸ்களை கொடுத்தோ நீங்கள் விண்ணப்பிப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். அது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் நீங்கள் அமீரகத்துக்குள் வருவதற்கு உங்களுக்கு தடையும் கூட விதிக்கப்படலாம். அதனால் நீங்கள் சரியான அணுகுமுறையின் மூலம் சரியான சேனல்களின் ஊடாக விண்ணப்பம் செய்வது உங்களுக்கு பாதுகாப்பான ஆப்ஷனாக இருக்கும். இறுதியாக UAE கோல்டன் விசா என்பது லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி, கெரியர் growth, பிசினஸ் ஃப்ரீடம் மற்றும் ஃபேமிலி செக்யூரிட்டியை கொடுக்கும் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அமீரகத்தில் நீண்ட காலத்துக்கு நீங்கள் செட்டில் ஆக நினைப்பவர்களாக இருந்தால் இது உங்களுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம். மேற்சொன்ன விடயங்கள் படி நீங்கள் இதற்கு தகுதியானவராக இருந்தால், உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் இந்த வாய்ப்பை தவறவிடாமல் முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கோல்டன் விசாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. இந்த வகையில் இந்த காணொளியை நிறைவு செய்யலாம். உங்களுக்கு மேற்சொன்ன தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். UAE விசா சம்பந்தமான, UAE வேலைகள் சம்பந்தமான, UAE தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள், ஃபாலோ செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.